வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 8th சோஷியல் சமச்சீர் கல்வியில் எக்கனாமிக்ஸில் யூனிட் 2 பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ் இந்த லெசன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த லெசனோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன் திஸ் லெசன் யூ கோயிங் டு நோ தி ஹிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் செக்டார்ஸ், various indicators of socio-economic development, understand the importance of public sectors, appreciate the difference between public and private sectors, and functions of private sectors. So இதான் நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Now introduction. India was basically an agrarian economy with a weak industrial base. At the time of independence, there were high-level poverty, illiteracy, and unemployment in the country. India experienced very poor economic and social overheads. It is principally for these reasons that the state had to play an extensive role in developing the country. Hence, India conceived to have the Indian economy on socialist lines. The economic growth may be sustained at a maximum rate if private and public sector join hands. India followed mixed economic system that is operated both by private enterprises and public enterprises. ஸோ இந்தியா வந்து சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக்காக இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி. ஸோ அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதில் டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸோ இந்தியாவில் வந்து ப்ராவர்ட்டி லெவல் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அண்ட் தென் இல்லிட்ரஸி, ஸோ படிக்காதவங்களும் அதிகமாக இருந்தாங்க. அண்ட் தென் வேலை இல்லாத நிலைமையும் நிலவியது. ஸோ இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே பின்தங்கி இருந்துச்சு. ஸோ அதை வந்து முன்னோக்கி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நிறையாவே போராட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பிரின்சிபல்ஸும் வந்து அதாவது ஒரு சில திட்டங்களை போட்டு விரிவுபடுத்தினாங்க. ஸோ அது மூலிமா இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. ஸோ அதனால் ப்ரைவேட் செக்டர்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸ் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து க்ரோத் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம் தான் வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ போத் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஜாயின்ட் டுகெதர் ஒர்க் அண்ட் டெவலப் தி எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் இந்தியா. ஓகே, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ். There are all kinds of business organization, small or large, industrial or trading, private owned or public owned in a country. These organizations affect in our daily economic life, therefore become part of Indian economy. Since Indian economy consists of both private owned and government owned business enterprises, it is known as a mixed economy. The government of India has opted for a mixed economy where both private and government enterprises are allowed to operate. The economic therefore may be classified into two sectors, with private sector and public sector. ஸோ ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து ஆர்கனைசேஷன்ஸ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் தென் சின்னதான இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தென் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அண்ட் தென் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. அண்ட் தென் கவர்மெண்ட் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறையா நம்ம கண்ட்ரியில் இருக்குது. ஆனால் அதனுடைய எக்கனாமிக் லெவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட எக்கனாமிக் க்ரோத் தான் வந்து இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்தாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு ப்ரைவேட் ஓன்டு அண்ட் பப்ளிக் ஓன்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது. அண்ட் தென் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் இருக்குது. ஸோ இதனால் இந்தியன் எக்கனாமி வந்து மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அண்ட் தென் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்தியன் எக்கனாமி வந்து 2 கேட்டகரைஸாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று ப்ரைவேட் செக்டர், இன்னொன்று வந்து பப்ளிக் செக்டர்ன்ட்டு.
The public sector and the private sector are allowed to their respective roles in promoting the economic welfare of all sections of the community. Public sector industries are under the ownership of government, whereas the private sector industries are under the ownership of private people. The public sector enables the full growth in an economy. Public sector is an service motive and the private sector is on profit motive. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்ட் தென் ப்ரைவேட் செக்டர் ரெண்டுமே வந்து எக்கனாமிக் க்ரோத்தை வந்து அதாவது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து எல்லா வகையிலையுமே ஸோ அவங்களுடைய டே டு டே க்ரோத்து இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பப்ளிக் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கும். ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பீப்புள் ஆர் குரூப் ஆஃப் பீப்புளோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இந்த பப்ளிக் செக்டர்ஸ் வந்து நம்மளுடைய நாட்டோட எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்குது. அண்ட் தென் பப்ளிக் செக்டர்ஸ் வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவ், அதாவது ஒரு சேவை நோக்கத்தில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் ப்ரைவேட் இது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அவங்களுடைய லாபத்தை பேஸ் பண்ணி அவங்க ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்தியன் எக்கனாமி இருக்குது. ஸோ இந்தியன் எக்கனாமி வந்து 2 பேஸஸாக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பப்ளிக் செக்டர் அண்ட் தென் ப்ரைவேட் செக்டர். அண்ட் தென் இந்த பப்ளிக் செக்டர் அண்ட் தென் ப்ரைவேட் செக்டரை வந்து ஃபர்தராக டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், ஸ்டாச்சுட்டரி கோஆப்ரேஷன் அண்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸ், இது மூணுமே வந்து பப்ளிக் செக்டர்ஸ் கீழே வருது. அதாவது டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அப்படின்னாக்கா டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து டிவைட் பண்ணி அதை பேஸ் பண்ணி அவங்க ஒர்க்கை ரன் பண்ணுறது. அண்ட் தென் ஸ்டாச்சுரசி, ஸோ இது வந்து லாஸை பேஸ் பண்ணி நிதி நிறுவனங்கள் லா அண்ட் ஆர்டர் சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்துக்கிறது. அண்ட் தென் கவர்மெண்ட் கம்பெனிஸ், அரசாங்க நிறுவனங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் துறை வரியாக பிரித்து பணிகளை அதாவது ஒர்க்கை வந்து செய்வாங்க. ஸ்டாச்சுரசி அப்படின்னாக்கா சட்டப்பூர்வ நிறுவனங்கள், அதாவது லா பேஸ்டான இண்டஸ்ட்ரீஸு. அண்ட் தென் கவர்மெண்ட் கம்பெனிஸ், அரசாங்க கம்பெனிகள். இதே ப்ரைவேட் செக்டர்ஸ் பார்த்திங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி, கோஆப்ரேட்டிவ் கம்பெனி, மல்டிநேஷ்னல் கோஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னாக்கா தனிப்பட்ட ஒருத்தர் தான் மட்டும்தான் அதில் வந்து ஓனராக இருப்பார். அதாவது இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். no partnership, only individual. A single person can run a company is said as a sole proprietorship. And then அடுத்தது பார்ட்னர்ஷிப், ஒரு 2 பேரோ 3 பேரோ ஒன்றா சேர்ந்து ஒரு கம்பெனியை லீட் பண்ணுறது. ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி, ஸோ குடும்ப வியாபாரம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹிந்து ஃபேமிலிஸில் வந்து ஒன்றா சேர்ந்து அந்த வியாபாரத்தை ரன் பண்ணுறது. அண்ட் தென் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னாக்கா கூட்டுறவு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் கம்பெனிஸ், நிறுவனங்கள், இது வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று பப்ளிக்கு அண்ட் தென் ப்ரைவேட்டு. ஸோ பப்ளிக் பார்த்திங்கன்னா பொது இது, தனியார் இது, அந்த மாதிரி. அண்ட் தென் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், அதான் எப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எம்என்சி கம்பெனிஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்தியன் எக்கனாமியோட க்ரோத் வந்து இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் டெஃபினிஷன் ஆஃப் பப்ளிக் செக்டர்ஸ். ஸோ பப்ளிக் செக்டர்ஸ் ஒரு டெஃபினிஷன்: the sector which is engaged in the activities of providing government goods and service to the general public is known as public sector. The enterprises, agencies and bodies are fully owned, controlled and run by the government, whether it is central government or state government or a local government. So government வந்து மக்களுடைய அதாவது குட்ஸ் பொருட்களை அண்ட் தென் அவங்களுடைய நடவடிக்கைகள், சேவைகள் இதெல்லாம் வழங்குறது வந்து ஈடுபட்டிருக்க துறை தான் வந்து கவர்மெண்ட்டு.
ஸோ இந்த கவர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான பொருள்களை சேவை மனப்பான்மையோடு வழங்குறது பப்ளிக் செக்டர். ஸோ இதில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனங்கள் வரும், அண்ட் தென் முகவர் நிலையங்கள், அண்ட் தென் அது இல்லாமல் நிறைய அமைப்புகள், இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வரும். ஸோ இது எல்லாம் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணி ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட், வெதர் இட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது லோக்கல் பாடிஸு. ஸோ இவங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே இது எல்லாமே வந்து ரன் ஆகும். History of public sector. When India achieved independence in 1947, it was primarily an agricultural country with a weak industrial base. There were only 18 Indian Ordan factories in the country, which the British had established for their own economic interest and ruled the subcontinent with brute force. The national consensus was in favor of rapid industrialization of the economy, which was seen as the key to economic development, improving living standards and economic sovereignty. ஸோ இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆனோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு கண்ட்ரியாக தான் இருந்துச்சு. அண்ட் தென் இண்டஸ்ட்ரியலில் வந்து ரொம்பவே வீக்காக இருந்தாங்க. ஸோ அப்போ இந்தியாவில் இருந்த இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 18 இண்டஸ்ட்ரீஸ் தான் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்திய போர் தளவாட அப்படின்னு சொல்கிற தொழிற்சாலைகள் தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்து பிரிட்டிஷ் வந்து நிறுவனாங்க அவங்களுடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக. அவங்க வந்து இது பண்ணாங்க. அட் த சேம் டைம் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியன் பீப்புளை வந்து ரொம்பவே ரூடாக வைலண்ட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நேஷனல் ரொம்பவே ஃபேவராக இருந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாங்க. இது வந்து அவங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸே அதிகம் பண்ணுச்சு. அட் த சேம் டைம் வந்து பொருளாதார லெவலில் அவங்களுடைய இதுவும் வந்து அதிகம் பண்ணுச்சு. Building upon the Bombay Plan 1940, which noted the requirement of government intervention and regulation. The first industrial policy resolution announced in 1948 laid down both counters of the strategy of industrial development. Subsequently, the Planning Commission was formed by a cabinet resolution in March 1950 and the Industrial Act was enacted in 1951 with the objective of empowering the government to take necessary steps to regulate industrial development. ஸோ பாம்பேயில் வந்து இண்டஸ்ட்ரியல் பிளான் வந்து 1940 வந்து கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோலில் இது பண்ணாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் வந்து கவர்மெண்ட் வந்து தலையிடணும் அப்படின்ட்டு 1940 முடிவு பண்ணாங்க. ஸோ அதுக்கான ரெசல்யூஷன் வந்து 1948 வந்து அதுக்குன்னு ஒரு போர்ட் செட்டப் பண்ணி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கான அதில் ஒரு முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பிளானிங் கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணி அண்ட் தென் அதுக்கு ஒரு கேபினெட் வந்து இது பண்ணது பார்த்திங்கன்னா மார்ச் 1950. அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் வந்து எப்போ வந்து முழுவதுமாக நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 1951 வந்து அது நடைமுறைக்கு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இண்டஸ்ட்ரியல் ஒரு தொழிலை வந்து இப்படியெல்லாம் நாம் வந்து முன்னுக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த நடவடிக்கைகள்லாம் அரசாங்கம் வந்து எடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு தொழில்துறை வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க கவர்மெண்ட் வந்து ஃபுல் அதிகாரமும் வந்து 1951 கொடுத்தாங்க. Prime Minister Jawaharlal Nehru promoted an economic policy based on import substitution industrialization and advocated a mixed economic system. He believed that the establishment of basic and heavy industry was fundamental to the development and modernization of the Indian economy. India's second five-year plan and the Industrial Policy Resolution of 1956 emphasized the development of public sector enterprises. To meet Nehru's national industrialization policy, his vision was carried forward by Dr. V. Krishnamurthy, known as the father of public sector undertaking in India.
Indian statistician Professor P.C. Mahalanobis was instrumental to its formulation, which was subsequently termed as Friedman-Mahalanobis model. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வந்து நம்மளோட எக்கனாமிக்ஸ் பாலிசிஸை வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் தென் அவர் வந்து மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டத்தை வந்து ஆதரித்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்தும் அண்ட் தென் மாடர்ன் திங்கிங்கும் வந்து ரொம்பவே வந்து அவருக்கு புதுசாக இருந்துச்சு. அண்ட் தென் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே துணையாக இருக்குன்னு நம்பினார். ஸோ இந்தியாவோட செகண்ட் 5-year பிளான்லேயும் அந்த 1956 வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு தீர்மானத்தை வந்து நேரு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ரொம்பவே எக்கனாமிக் க்ரோத்துக்காக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி ஸோ நேருவோட விஷனை அப்படியே வந்து கேரி அவுட் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவங்க. ஸோ அவரை வந்து இந்தியாவோட பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஃபாதர் ஆஃப் இந்தியன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்தியாவோட புள்ளியியல் நிபுணரான ப்ரொஃபஸர் பிசி மஹலோபின் அப்படின்றவங்க வந்து அதை உருவாக்குறதுக்கு ஒரு கருவியாகவும் இருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் உருவாக்கின அந்த திட்டத்துக்கு வந்து ஃப்ரைட்மேன்-மஹாலனோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The 1991 industrial policy was radically different from all the early policies, where the government was deliberating in disinvestment of public sectors and allowing greater freedom to the private sectors. At the same time, foreign direct investment was invented from business houses outside India. Thus, multinational corporations which operate in more than one country gained entry into the Indian economy. Thus, we have public sector units, private sector enterprises and multinational corporation coexisting in the Indian economy. ஸோ 1991 பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸில் வந்து முன்னாடி இருந்த எல்லா கொள்கையிலும் இருந்து தீவிரமாக அதாவது நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை முதலீடு செய்யறதில் திட்டமில்ல தனியார் ப்ரைவேட் கன்சல்டன்ஸுக்கு வந்து ரொம்பவே சுதந்திரம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு வெளியில் உள்ள வணிக நிறுவனங்களில் வந்து அந்நிய நேரடி முதலீடு அதாவது அதர் கண்ட்ரி பீப்புளும் வந்து முதலீடு செய்ய ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி அவங்க கொடுக்குறப்ப மோர் தென் ஒன் கண்ட்ரிஸ் வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்க வந்து உள்ளே வராங்க. ஸோ எம்என்சி கம்பெனிஸ்லாம் வந்து அதிகமாக இந்தியாவுக்குள்ளே வருது. அதனால் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்துக்கும் வந்து ஒரு நல்ல க்ரோத் வரும் அப்படின்னு நம்பினாங்க. ஸோ அது மூலிமா தான் இந்தியாவில் வந்து நிறையா பப்ளிக் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தென் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தென் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. தி மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி பப்ளிக் செக்டர்ஸ். ஸோ பப்ளிக் செக்டர்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ் நோக்கம் அப்படின்னு பாருங்க, டு ப்ரொமோட் ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் த்ரூ கிரியேஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ உட்கட்டமைப்பு உருவாக்குறதுல அண்ட் தென் விரிவாக்கம் செய்கிறதுல அவங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. டு ஜென்ரேட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ வளர்ச்சிக்காக தனியாக ஒரு நிதியை வந்து ஒதுக்குறாங்க. டு ப்ரொமோட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்டு வெல்த். ஸோ அவங்களுடைய வருமானம் மற்றும் செல்வங்களை வந்து பகிர்ந்து கொடுக்க, அதாவது ஏற்கனவே பகிர்ந்துருக்காங்க அதை மறுபடியும் பிரித்து பகிர்றதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ வேலைவாய்ப்பை வந்து அதிகமாக உருவாக்குறாங்க. டு ப்ரொமோட் பேலன்ஸ்டு ரிலீஜினல் க்ரோத்து. ஸோ சமச்சீரான ஒரு வட்டாரம், ஸோ எல்லோரும் ஈக்குவல் அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. டு என்கரேஜ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் அண்டு ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ்.
ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தென் வந்து அதை பேஸ் பண்ணி செய்கிற துணை தொழில்கள் அதனுடைய வளர்ச்சிக்கெல்லாம் வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க. டு ஆக்சிலரேட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அண்ட் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ ஏற்றுமதியை வந்து ஊக்குவிக்கிறாங்க அண்ட் தென் இறக்குமதியை வந்து ரொம்ப வேகப்படுத்துகிறாங்க. ஸோ பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன். ஸோ பொதுத்துறை நிறுவனங்கள். ஸோ என்னென்ன பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். There are two types of public sector organization, that is either the government fully finances them through the revenues they raise by collections, taxes, duties, fees, etc. of the government hold more than 51% of the total share capital of the company, which comes under various ministers. The enterprises are established with service motive. ஸோ கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர்ஸ் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து ஃபுல்லி கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஸ் போட்டு ஆரம்பிக்கிறது. ஸோ அது மூலிமா வர வருவாய்கள். ஸோ எது மூலிமா வருவாயின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது அண்ட் தென் டியூட்டிஸு ஃபீஸ் இது மூலிமா வர வருமானத்தை வச்சு செய்யக்கூடியது. ஸோ இன்னொன்று வந்து கவர்மெண்ட் வந்து 50% வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க. மீதி வந்து வெளியில், அதாவது அது சம்மந்தப்பட்ட மினிஸ்டர்ஸ்கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் மோட்டிவில் செய்யக்கூடிய ஒரு செக்டர். இட் இஸ் தி லார்ஜஸ்ட் செக்டர் விச் ஒர்க்ஸ் ஃபார் தி upliftment of the people by providing the following service to the people. ஸோ என்னென்ன, ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஸோ மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துவதற்காக இந்த சர்வீஸ்லாம் வந்து கவர்மெண்ட் செய்கிறாங்க. ஸோ அது என்னென்ன சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் சர்வீஸு, ரயில்வே சர்வீஸு, ப்ரொவைடிங் செக்யூரிட்டி, எஜுகேஷன் அண்டு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அட் லோ காஸ்ட். ஸோ லோ காஸ்ட்டில் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கான வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் செய்யுது. இதெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவில் செய்கிறாங்க. ஆர்கன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர்ஸ். ஸோ பப்ளிக் செக்டர்ஸோட ஆர்கன்ஸு, ஸோ உறுப்புகளாக இருக்கிறது என்னென்னு பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் பை அ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து எல்லா கண்ட்ரிலையும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு சிலது தான். இட் இஸ் வெரி காமன், ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலுமே இது காமனான விஷயம். அட்மினிஸ்ட்ரேஷன் பை அ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்டு டெலகிராஃப், ரயில்வேஸ், போர்ட் ட்ரஸ்ட், இரிகேஷன் ப்ராஜெக்ட் அண்டு ஆன் இந்தியா. அண்ட் தென் அடுத்து ஜாயின்ட் செக்டார் கம்பெனிஸ். ஸோ ஜாயின்ட் செக்டார் கம்பெனிஸ் அப்படின்னாக்கா ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்பெனி லாவை பேஸ் பண்ணி அவங்க ரூல் பண்ணுவாங்க. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுற ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஷேர் ஹோல்டராக இருக்கிறது கவர்மெண்ட்டு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் லிமிடெட், அண்ட் தென் ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் ப்ரைவேட் லிமிடெட், இந்தியன் சிந்தஸ்டிக்ஸ் ரப்பர் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ ப்ரைவேட் செக்டாரு கவர்மெண்ட் செக்டார் ரெண்டுமே கலந்துருக்கும். ஸோ மேஜர் ஷேர் ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இந்த ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுறது கம்பெனி லாவை ஃபாலோ பண்ணி ரன் பண்ணுவாங்க. அண்ட் தென் பப்ளிக் கோஆப்ரேஷன். ஸோ பப்ளிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கோஆப்ரேஷன் ஸோ பார்லிமெண்ட் மூலிமா இது பண்ணது. ஸோ பப்ளிக்குக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அதுதான் வந்து பப்ளிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி, ஏர் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எலக்ட்ரிசிட்டி போர்டு இது எல்லாமே வந்து பப்ளிக் கோஆப்ரேஷன் அவங்க இதில் வரும். ஸோ இங்கே வந்து 9 கேட்டகரிஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர்ஸ். ஸோ பப்ளிக் செக்டர்ஸோட 9 கேட்டகரிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு பாருங்கள். ஏர்லைன்ஸு, டெஃபென்ஸு, ஹெவி இன்ஜினியரிங்கு, ரயில்வேஸு, அட்டாமிக்கு, ட்ரக்ஸு, டெக்ஸ்டைலு, எஃப்சிஐ அப்படின்னாக்கா ஃபுட் கோஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா, அண்ட் தென் மெக்கான். இதான் வந்து பப்ளிக் செக்டார்ஸில் இருக்கக்கூடிய 9 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸு.
And then classification of industries. So industries oda classification. The public sector in India owes its origin in 1956 Industrial Policy Resolution of the Government of India. This 1956 resolution classified industries into 3 categories. The industries which would be exclusively owned by the state are referred to as Schedule A. So 1956 வந்து பப்ளிக் செக்டர் வந்து உருவாக்குச்சு. அப்படி உருவாக்குனப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதுக்குன்ட்டு ஒரு சில திட்டங்களை வகுத்து கொடுத்தாங்க. ஸோ அந்த திட்டங்களை படி 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய, ஸோ கவர்மெண்ட்டுக்கே சொந்தமான தொழில் எல்லாத்தையும் வந்து ஷெட்யூல் ஏல சொல்கிறாங்க. The industries in which the private sector could supplement the effort of the state sector, which the state taking the sole responsibility for starting new units which are specific in Schedule B. ஸோ தனியார் வந்து தனியார் துறை தொழில் தான், ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய முழு பொறுப்பு எடுத்துக்கும். அண்ட் தென் புதுசாக ஏதாவது அதோடைய இது தொடங்குறதா இருந்தாலும் கவர்மெண்ட் தான் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஷெட்யூல் பி சொல்கிறாங்க. ரிமைனிங் இண்டஸ்ட்ரீஸ் விச் வேர் ப்ரைவேட் செக்டார் ஆர் மென்ஷன்ட் இன் ஷெட்யூல் சி. ஸோ மீதி இருக்கிற ப்ரைவேட் செக்டர்ஸ் எல்லாமே வந்து ஷெட்யூல் ஷீயில் சொல்கிறாங்க. ஸோ ஷெட்யூல் ஏ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஓனுடு, ஷெட்யூல் பி வந்து ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட் ஓனுடு, ஷெட்யூல் சி வந்து ஃபுல்லி ப்ரைவேட் ஓனுடு. பப்ளிக் செக்டர் இஸ் டிவைடட் இன்டு தி ஃபாலோயிங் 9 கேட்டகரிஸ். ஸோ பப்ளிக் செக்டர்ஸ் வந்து 9 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, public sector's enterprises must supply essential infrastructure for economic development which are known as primary public utilities, which include the following. So மக்களுடைய பொருளாதாரம், ஸோ பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொருளாதார மேம்பாட்டத்துக்கும் அண்ட் தென் அவங்களுடைய எசென்ஷியல் அத்தியாவசிய உட்கட்டமைப்பு தரக்கூடியதாகவும் இருக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லைன்ஸு, ஷிப்பிங்கு, ரயில்வேஸு, பவர் ஜென்ரேஷன் அண்ட் தென் டெலிகம்யூனிகேஷன் எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்து, public sector enterprises also to have control the commanding heights of the economy. Example, defense, bank, coal mines, oil, steels, etc. So government வந்து பொருளாதாரத்தோட அதிகாரங்களை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்காக பொருளாதாரம் அப்படின்னாக்கா இந்தந்த தொழில் மூலிமா, இந்தந்த என்டர்பிரைஸ் மூலிமா அவங்களுடைய வருமானம் ஃபுல்லாக அதிகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறுவனங்களில் வந்து கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, டெஃபென்ஸு, பேங்க்கு, கோல் மைன்ஸு, ஆயிலு, ஸ்டீலு, இந்த மாதிரி நிறையா. They are to play an entrepreneurial role which is in other words called capital intensive industries. ஸோ பொதுத்துறை ஒரு தொழில் முனைவோர பங்கினை வந்து வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு விதமாக இதை வந்து வேறு எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, மூலதனம் தீவிர தொழில்கள் என்று அழைக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யக்கூடிய தொழில். ஸோ இது என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, அயன் ஓர், பெட்ரோ கெமிக்கல்ஸ், ஃபர்டிலைசர், மைனிங், ஷிப் பில்டிங், ஹெவி இன்ஜினியரிங் எக்ஸெட்ரா. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அண்டர் கவர்மெண்ட் மோனோபாலி விச் இன்க்ளூட்ஸ். ஸோ கவர்மெண்ட்டோட முன்னுரிமை கீழே உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து இதில் அடங்கும் அப்படின்றாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன், ஸோ டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டு, டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷனு, ரயில்வேஸு, ரோலிங் ஸ்டாக்ஸ், இதெல்லாமே வந்து இதில் வரும். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் விச் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மென்ட் ஃபார் ஹை டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரொம்பவே முன்னோடியான ரொம்ப உயர்மட்ட தொழில்நுட்பத்தை வந்து இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் எனர்ஜி. கன்சியூமர் ஓரியன்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஸோ நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை விஷயங்கள் எல்லாம். ஸோ ட்ரக்ஸு, பேப்பர்ஸு, ஹோட்டல், இது எல்லாமே வந்து பீப்புளை பேஸ் பண்ணிட்டு. ஸோ பீப்புள் வந்து நல்லா இருந்தால் தான் ஒரு கவர்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ பீப்புளுக்கு கொடுக்கக்கூடிய அத்தியாவசியங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும்.
public sector enterprises which is set up in order to take over the sick private units. ஸோ நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க கையில் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதை ரன் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலு, இன்ஜினியரிங்கு இந்த மாதிரி. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் விச் ஆர் செட் அப் ஆஸ் ட்ரேட் கோஆப்ரேஷன். ஸோ வர்த்தகத்துக்காக அவங்க அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் வந்து இது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிஐ அண்டு சிசிஐ. ஸோ எஃப்சிஐ அப்படின்னாக்கா இந்திய உணவுக் கழகம், அதாவது ஃபுட் கோஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் விச் சர்வ் ஆஸ் கன்சல்டன்சி அண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ். ஸோ ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவை வழங்குவதற்காக அவங்க ஒரு துறையை நிறுவியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கான் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸு. ஸோ அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ சமூக பொருளாதார மேம்பாடு வளர்ச்சி அப்படின்ட்டு. சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் எ சொசைட்டி. Socio economic development is measured with indicators such as GDP, life expectancy, literacy and level of employment. ஸோ சமூக பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது ஒரு சமூகத்தில் சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி அண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் ஒரு நாட்டோட சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது ஒரு சொசைட்டியில் அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியும். தி நியூ திங்க் டேங்க் இஸ் NITI Hanoi can form a suitable platform in integrating the social sector initiatives of the center, state and local bodies. ஸோ இந்த புதிய திங்க் டேங்க் அப்படிங்கிற நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இது வந்து சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் தென் லோக்கல் பாடிஸில் சமூகத்துறையில் முயற்சியில் ஒருங்கு பண்ணி பொருத்தமான தளமாக இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 விஷயங்களை பார்த்தோம். அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிடிபி அப்படின்னாக்கா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னாக்கா மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சி உயர்த்துவதற்கு ரொம்பவே ஹெல்ப்பிங்காக இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து தொழில்துறை, தனியார் மற்றும் பொதுத்துறை, மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதனுடைய ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஃபண்டு அண்ட் தென் பப்ளிக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற செலவு, பொது செலவுமே வந்து ரொம்ப அதிகமாகுது. இதான் வந்து ஜிடிபியில் சொல்கிறாங்க. அண்ட் தென் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னாக்கா ஆயுட்காலம். ஸோ 2011 படி பார்த்திங்கன்னா இந்தியாவோட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து சராசரியாக ஆண்களோட ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தோமா, அதாவது அவங்களுடைய லிவிங் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நியர்லி 65 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு வந்து 68 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பல்வேறு திட்டங்கள் மூலமாக வந்து அரசாங்கம் இதை அதிகம் பண்ணுறதுக்கு சுகாதார நடவடிக்கை, அதாவது ஹெல்த் மெசேஜ், ஸோ அவங்களுடைய ஹெல்த்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2008 அண்ட் 2019 பட்ஜெட்டில் வந்து அவங்க ஒரு ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நேஷ்னல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து புவர் பீப்புளுக்கும் அண்ட் தென் வந்து
ஏழை மற்றும் பாதிக்கப்பட்ட பீப்புள் வல்னரபிள் பீப்புள்னால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் வந்து இது ஒரு சேவை மனப்பானத்தோடு செஞ்சிட்ருக்குறாங்க. அடுத்து லிட்ரஸி அப்படின்னாக்கா கல்வி அறிவு. ஸோ சமூக பொருளாதார வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா கல்வித்திறன் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் கல்வி திட்டம் அப்படின்ட்டு சர்வ சிக்ஷா அபிநயா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மெத்தடை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது மூலயமா கவர்மெண்ட் வந்து 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்குமே ஃப்ரீ எஜுகேஷனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது RMSA, ஸோ இடை கல்வி திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது மூலிமா கவர்மெண்ட் வந்து ஸ்மார்ட் கிளாஸ், அதாவது மின்னணு கற்றல், ஸ்மார்ட் கிளாஸ் சொல்லுவோம்ல அது, அண்ட் தென் லேர்னிங்கு, அண்ட் தென் ஃப்ரீ கம்ப்யூட்டர் ஸ்கில் கிளாஸஸ்ஸு, அண்ட் தென் எக்கோ ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி படிக்கிறது, அண்ட் தென் டிஜிட்டல் இந்தியா வந்து உருவாக்குறதுக்கான முழு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட்டு, வேலை வாய்ப்பு. ஸோ வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான துறையிலிருந்து 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை வேலைவாய்ப்பு மாறியுள்ளது. ஸோ அதிகமாக மக்கள் வந்து வேலை தேடி சிட்டிஸில் வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ இதனால் வந்து சிட்டிஸில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதனால் கவர்மெண்ட் வந்து ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நகரங்களில் வந்து மருத்துவமனை, பள்ளிகள், வீட்டு வசதி மற்றும் வணிக மையங்கள் போன்ற பல வசதிகளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராமம் வந்து மற்றும் பின்தங்கிய பகுதிகளை வந்து மேம்படுத்துவதற்கு குறைந்த கட்டணத்தில் மின்சார வரி சலுகை போன்ற பல சலுகைகளை வந்து வழங்குறாங்க. ஸோ அண்ட் தென் பின்தங்கிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா, அதாவது பேக்வேர்டு ஏரியாஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா தொழில்துறை வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் தென் தனியார் துறைகளை வந்து அரசாங்கம் வந்து ஊக்குவிக்கிறாங்க, அதாவது ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து ரொம்ப பேக்வேர்டு ஏரியாஸில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து ஒரு வட்டார ஏற்றத்தாழ்வு, அதாவது இந்த ஏரியா பெரிய ஏரியா, அந்த ஏரியா சின்ன ஏரியா அப்படின்ற ஒரு நிலைமை இல்லாமல் எல்லாமே ஒரு ஈக்குவாலிட்டிக்கு வருது. Provision of house, clean drinking water and sanitation. ஸோ இது என்ன, வீடு, சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரமான சூழ்நிலையை வழங்குறது. ஸோ கவர்மெண்ட் வந்து வீட்டு வசதி, சுத்தமான குடிநீர் வசதிகளை மற்றும் வந்து சுகாதார வசதிகளை தூய்மை இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தில் கீழே மக்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ சுத்தமான நீர் மற்றும் சுகாதார வசதிகளை வந்து கவர்மெண்ட் கொடுக்கறதுனால எந்த ஒரு நோயும் இருக்காது. அதே ஊட்டச்சத்து குறைபாடு, ஸோ மால் நியூட்ரிஷன்னால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து மக்களுக்கு கொடுக்கறதுனால பீப்புளோட லைஃப் சைக்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார்ஸ். ஸோ பப்ளிக் செக்டார்ஸோட இம்பார்ட்டன்ஸு, public sector plays a major role in the development of any economy. It has following the importance. So public sectors வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு துறை வளர்ச்சிக்குனாலும் பப்ளிக் செக்டர்ஸ் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மொத்தம் ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. பப்ளிக் செக்டர் அண்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படி. ஸோ பொதுத்துறை மற்றும் மூலதன உருவாக்கம். ஸோ கரெக்டாக வந்து பிளான் பண்ணுறது, ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி சேமித்து அதை வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அதை வந்து தெரிஞ்சு நம்ம பிளான் பண்ணி ஒரு தொழிலை பண்ணுறது. அடுத்தது எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார மேம்பாடு. ஸோ பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தொழில்துறை வளர்ச்சி தான். ஸோ அதுதான் வந்து முக்கியமான பொறுப்பும் கூட. ஸோ சிறு தொழிலோட மூலப்பொருட்களை வந்து வழங்க இரும்பு மற்றும் எஃகு, ஸோ அயன் அண்டு ஸ்டீலு, அண்ட் தென் ஷிப்பிங்கு, மைனிங், இதெல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஹெவி அண்ட் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து சப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி தான்
லாஜிஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ரன் பண்ணுறாங்க. பேலன்ஸ்டு ரிலீஜனல் டெவலப்மெண்ட்டு, ஸோ சமசீர் வட்டார வளர்ச்சி. ஸோ பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய ஆலோசனைகளை மாவட்டத்தில் பின்தங்கிய பகுதிகளில் அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த பகுதியில் மின்சாரம், குடிநீர் வளங்கள், அண்ட் தென் தன்னாட்சி நாகரிகம், டவுன்ஷிப், அண்ட் தென் மேன் பவர், இது எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் தென் அந்த சுற்றி இருக்கிற ரிலீஜியனில் பீப்புள் வேறு எந்த இடத்துக்கும் மாறாமல் அந்த இடத்துல இருந்து அவங்க தொழில் செய்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கறது. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், வேலை வாய்ப்பை வந்து உருவாக்குறது. ஸோ நாட்டில் வந்து வேலையின்மை அப்படின்ற பிரச்சனை வந்து ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாக வந்து உருவாக்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேத்துக்கு, லட்சக்கணக்கான பீப்புளுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்ற ஒரு திண்டாட்டம் இப்பயும் இருக்குது. ஸோ அதனால் 2011 வந்து ஒரு பணி அமர்த்திய நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 lakhs தான். ஸோ 2011 வந்து வெறும் 150 lakh பீப்புளுக்கு தான் வந்து வேலை அப்படின்ற கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு முதலாளியான பணியாற்றுவதன் மூலம் தொழிலாளர்களின் வேலை மற்றும் வாழ்க்கை நிலைமைகளை வந்து மேம்படுத்துவதற்கு பொதுத்துறை வந்து அதிக அளவில் பங்களிப்பு செஞ்சிட்ருக்குறாங்க. அண்ட் தென் அடுத்தது எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அண்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர்னிங்ஸ். ஸோ ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது, அண்ட் தென் அந்நிய செலவாணிகளை வந்து இது பண்ணுறது. ஸோ சில பொது நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஏற்றுமதியை வந்து அதிகப்படுத்துகிறாங்க, அதுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ மாநில வர்த்தகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா STC, ஸ்டேட் ட்ரேடிங் கோஆப்ரேஷன். ஸோ தி மினரல்ஸ் அண்டு மெட்டல் ட்ரேடிங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினரல்ஸ் அண்டு மெட்டல் ட்ரேடிங்ஸ் MMTC, அண்ட் தென் ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அண்ட் தென் ஹிந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ், இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து ரொம்பவே வெல்டன்னாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறவங்க. ப்ரொடெக்ஷன் டு சிக் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ நலிவடைஞ்ச தொழிலை வந்து எப்படி பாதுகாக்கிறது. ஸோ நலிவடைந்த தென் மூடுற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு தொழிலையோ வந்து மீட்டு அதை வந்து பாதுகாத்து கொண்டு போகிறது தான் இது. அண்ட் தென் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன், ஸோ இறக்குமதிக்கு மாற்று. ஸோ சில பொதுத்துறை நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஏற்கனவே வந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை மறுபடியும் உற்பத்தி செய்வதற்காக அந்நிய செலவணிகள், அதாவது அதர் கண்ட்ரியிலேருந்து குட்ஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ அதை வந்து தடுத்துட்டு நாம் வந்து சேமிப்பதற்கு தொடங்கப்பட்டது தான் இந்த இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், அண்ட் தென் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இதெல்லாம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது. அண்ட் தென் இதனுடைய கண்டினியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.